மாண்பு உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து இப்போது தான் நடக்கிறது என்பதல்ல. சில நேரங்களில் இப்படி சம்பவம் நடக்கிற போது, ஏன் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் மாண்பு துரைமுருகன் அவர்கள் சொன்னதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமானாலும் அரசாங்கம் இந்த அவையினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இந்த அவையிலே பேசுகிற உறுப்பினர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள், தங்கள் கருத்தை அந்தந்த கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அந்தந்த இலாக்காவிற்கு உரியவர்கள் எந்தெந்த இலாக்காவிற்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவுடைய அதிகாரிகள் செக்ரட்டரிஸ் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். யார் சொல்கிறது வந்து மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் வந்து அங்கே பேசுகிறார்கள். என்ன வருகிறேன் என்றால், இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அப்போது மாண்புமிகு திரு பழனிவேல் ராஜன் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் அவர்கள், அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு அட்வைஸ் செய்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். அவர் சொன்ன பிறகு அவை சொன்னதை ஏற்று பேரவைத் தலைவர் சொல்கிறார், சென்றைய ஆட்சியில் அவை முன்னவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று முடித்து வைக்க, அதே முன்பு நடந்ததை போல, அதுதான் சொல்கிறேன் நான், முன்பு நடந்ததை போல இனி இல்லாமல் அதிகாரிகள் இருக்கையில் அமர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.